பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோதரம் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறார், சோதரம் சாலமோனே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ தேடு. நீ மனசார அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உனக்கு என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்தவரும், நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவரும், நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரும், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவருமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவரை நம்ம எப்படி தேடுவது என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற சோதர விரும்புகிறேன். ஆண்டவரை நான் தேடணுங்க, அந்த இடத்துக்கு போனங்க, எந்த இடத்துக்கு போனங்க, அவர் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். சோத்திர ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 22 25 வரை வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. அந்த நெருக்கடி வருகிற போது யாரால? தன்னுடைய சகோதரன் ஏசாவால் நெருக்கடி வருகிறது. அவன் சோத்திரம் ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து சோத்திரம் யாக்கோபை கொல்லுவதற்காக வருகிறார். இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்து ஒரு இரவு முழுக்க ஆண்டவரை நோக்கி தேடினார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரா? நீங்கள் பிரியமானவர்களை ஆண்டவரை தேடும் போது உங்க வாழ்க்கையில உங்க சுயத்தை, உங்க மாம்சத்தை, உங்க ஜென்ம பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு முழு இருதயத்தோடு மனசாட்சியோடு பக்தி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். இந்த யாக்கோபு அப்படி தேடினார். தேடினதுனால கர்த்தர் அவருக்கு தென்பட்டார். ஏசா கையிலிருந்து விடுதலையாக்கினார். இதுவரை சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார். நீங்கள் ஆண்டவரை தேடும் போது எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவனை தேடுங்கள். 2வது, நீங்கள் 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே 20 22 வரை வாசிக்கும் போது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில் தேட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது தேட வேண்டும்? நீங்கள் அதிகாலையில் தேட வேண்டும். விசேஷ ஊழியக்காரங்க இரவு 12 மணிக்கு மேல 5-6 மணிக்குள்ளாக நீங்கள் தேவனை தேடுவதற்கு அதிக பிரயாசப்பட வேண்டும். அதிகாலையில் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகாலையில் இயேசுவை தேடுகிறவர்கள் கண்டடைவார்களாம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகாலையில் தேடுங்கள். பிரியமானவர்களே, அதிகாலை நேரத்தில் தேடும் போது தேவ கிருபை இறங்கும். தேவன் உங்களோடு கூட பேசுவார். தேவ பிரசன்னம் பனி போல இறங்கும். தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நீங்கள் ஆண்டவரை அதிகாலையில் தேட வேண்டும். 3வது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் அந்த வசனத்துல அந்த சோதரம் அந்த விதவை சோதரர் எனக்கு நியாயம் செய்ய வர நான் விடமாட்டேன் என்று சொல்லி அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் அங்க சோத்திர வழக்க என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் உங்க வாழ்க்கையில
அற்புதம் நடக்கும் வரை ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்களா? அது நடக்கும் வரை தேட வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த யாக்கோபு தேடினதை நம்ம பார்க்கிறோம். இந்த சோத்திரம் விதவை எனக்கு நியாயம் செய்ய வர நான் உனக்கு விடமாட்டேன் என்று சொல்லி அவங்க சோத்திரம் தேடினாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேடுதல் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சோத்திரம் தாவீது தேடினதுனால கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்தினார். 3 விஷயமா நீங்கள் தேடணும். முதலாவதாக, நீங்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேடுங்கள். 2வது, அதிகாலையில் தேடுங்கள். 3வது, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் வரை இயேசுவை தேடுங்க. இயேசு உங்களுக்கு நிச்சயமா அற்புதத்தை செய்வாருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை எப்படி தேடணும் என்று சொல்லி இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி ஆண்டவரை தேடி ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை இதை கேட்கிற ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.